செல்வி, 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 என்னாச்சு சந்தோஷ்? இல்ல செல்வி போன மாதிரி இருந்துச்சு. அது நீ இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருக்கியா? அதான் உனக்கு யார பார்த்தாலும் அவளை பார்த்த மாதிரியே தோணுது. அவ ஏன் இங்கெல்லாம் வரப்போறா? வா போலாம், வா. சந்தோஷ், இடியட், எப்படி போறான் பாரு. சந்தோஷ், ஏய் என்னடி, நல்லா தானே வெளியில போனீங்க, திரும்ப உள்ள வந்ததும் உள்ள போய் கவலையா உட்காந்துட்டு இருக்கான். ஏண்டி என்னடி ஆச்சு? ஏன் உம்முன்னு போய் உக்காந்து இருக்கான்? கார்ல வந்துட்டே இருந்தோம். திடீர்னு காரை நிறுத்திட்டு செல்வி செல்வின்னு கத்திட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சுட்டான். செல்வியா? ஆமாமா, அவ பேரு தான் சொல்லி இறங்கி ஓடுனா. அப்புறம் நானும் பின்னாடியே போய் பார்த்தேன். ஆனா அங்க யாரும் காணோம். என்னடி சொல்ற? சந்தோஷ் செல்விய போய் பார்த்தானா? மா, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா உனக்கு? என்னது? அவன் கூட தானே நானும் இருந்தேன். அவன் செல்விய பாத்திருந்தானா நான் பாத்திருக்க மாட்டேனா? அதுவும் இல்லாம செல்விய பாத்திருந்தா யாராவது இப்படி அப்செட்டா வீட்டுக்கு வருவாங்களா? அவன் பார்க்கலனா ஏன் வந்து இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான்? அவன் மூஞ்சே சரியில்லையே. நானும் எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்தேம்மா. அப்புறம் செல்வி அங்க இல்லவே இல்லம்மா. அத சொன்னா என்ன திட்டுறான் பாரு. சோகமா வந்து தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். ஏன் மேல கோவப்பட்டா நான் என்னமா பண்ணுவேன்? செல்வி இவன் நிஜமாவே பார்த்துருந்தான்னா, ஐயோ இப்பதான் என் பொண்ணு நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிருக்கா. அந்த செல்வி மறுபடியும் வந்தான்னா எல்லாம் நாசமா போயிடுமே. செல்வி மறுபடியும் வீட்டுக்கு வந்தா எனக்கும் சந்தோஷம் தாமா. அதை ஏன் சந்தோஷ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் தான் எனக்கு தெரியல. என்னது? செல்வி திரும்ப வந்தா உனக்கு சந்தோஷமா? ஆமா. ஐயோ, ஏமா செல்வினா உன் முகம் இப்படி மாறுது? ஒன்னும் இல்ல. சொன்னா நீ ஏதாவது கத்துவேன். மா, பேசாம போயிடு. நானே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். நீ வேற கடுப்பேத்திட்டு இருக்காத. ஏய், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடி. இவன் நிஜமாவே செல்விய பார்த்தானா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்கே பாரு எப்படி சோகமா உக்காந்துட்டு இருக்கான். நிஜமாவே செல்வி வந்துட்டான்னு வெச்சுக்கோ, இது திரும்ப அழுகாட்சி சீரியலா மாறிடும். வேணாண்டி, இப்பதான் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அவ திரும்ப வந்தான்னா குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடுவாடி.
அவ திரும்ப வராம இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும்டி. வாய மூடு. இப்ப மட்டும் சந்தோஷ் நீ பேசுறத கேட்டா உன்னை கொன்னே போட்டுருவா. ஏ நீ வேணா போய் அவன்கிட்ட ஆறுதலா பேசி பாரு. ஏன் சும்மா இருக்கிற சாமி என் மேல ஏறி ஆடுதுவா? வாமா. சந்தோஷ், என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். உன் கண்ணு என்னை எப்படி தேடிச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா தெரியும் செல்வி. என் கண்ணு போய் சொன்னாலும் என் மனசு போய் சொல்லாது செல்வி. அது நீதான். நீ எங்க இருக்க செல்வி? நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உன் கண்ணில் பட்டும் உன்னை தவிக்க விட்டுட்டு வந்துட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு விமோச்சனமே கிடையாது சந்தோஷ். என்ன மன்னிச்சிரு. ஒரு காலை தூக்கி தவம் செய்யும் வாசா, தாசான தாசா சின்னப்ப தாசா, லேசான லேசா பாடமது லேசா, முட்டத்து சின்னப்ப தாசா, கிழவட்டத்து சின்னப்ப தாசா. பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே. இது என்ன ரவுடி வேஷம்? நீ ரவுடி கிட்ட போட்டா நாங்கெல்லாம் பயந்துருவோமா? அது என்னடா பரட்ட தலை? தலை வர தெரியாதா உனக்கு? டீச்சர், என் தலையா அப்படிதான். அதை பத்தி பேசாதீங்க. அது என்னடா கழுத்துல ரவுடி கட்டு? இனிமே ஒழுங்கா சின்ன பையன் மாதிரி இரு. டீச்சர், நான் சின்ன பையன் இல்ல, சின்னப்ப தாஸ். வேணா ஜெனிஃபர் டீச்சர், இவன் பயங்கரமான ரவுடி. ரவுடிங்கிறது இவன் படிச்சு வாங்கின பட்டமா? இல்ல அண்ணா, டீச்சருங்கிறது நான் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின பட்டம். பாரு ஜெனிஃபர் டீச்சர், ரவுடினா சாதாரண நினைக்காது. 10 பேர் அடிக்கணும், 20 பேரை குத்தணும், மாமல் வாங்கணும், தரலடா கடை உடைக்கணும். ரவுடினா என்ன சும்மா நினைச்சா? அது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு தெரியுமா? டீச்சர் வேலை மட்டும் உனக்கு ஈஸியா போச்சா? நாங்களும் படிக்கணும், பாடமும் சொல்லிக் கொடுக்கணும். அதை விட கஷ்டம் உங்கள மாதிரி தண்டசோறு பசங்களெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பாஸ் ஆக வைக்கணும். அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்ன பெரிய கஷ்டம்? காலையில் சொல்லி கொண்டையா போடுவீங்க, கையில கொடையா பிடிப்பீங்க, அப்படியே ஸ்கூலுக்கு வருவீங்க. இது ஒரு கஷ்டமா? எங்க வேலை அப்படி கிடையாது. சோடா பாட்டில் உடைக்கணும். இந்த லுங்கி இருக்கும்பா லுங்கி, அது இடுப்புலயே நிற்காது, அப்பப்ப தூக்கி கட்டணும். இந்த கையை மடிச்சு விடணும். அது மட்டும் பத்தாது, இந்த சட்டையில அங்கங்க பிளேட சரி வைக்கணும். என்னங்கடா? ஆமா 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 கேட்டல்ல, இப்ப புரியுதா ரவுடி வேலை எவ்வளோ கஷ்டம்? தலையை அடமானம் வச்சு பண்ற வேலை இது. சும்மா மாறினா எப்படி மாறும்? நீ வழிய மாத்த வேணாண்டா, உன் தலைய மாத்தினால எல்லாமே மாறிடும். கம் ஆன் கேர்ள்ஸ்.
ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலைய பாருடா. ஆளு மூஞ்சியும் பாரு. பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே, பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே, தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ், பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ், தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ், பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ். பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே, தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ், பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னொரு அரை மணி நேரம் ஆகுமா? பாயசம் எல்லாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் செஞ்சா பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகும். நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? இது எங்க பொண்ணோட நேர்த்தி கடை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அன்னதானத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. சரியா? சரிங்கம்மா. சீக்கிரம். தீபா, நான் அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் பாத்துக்குங்க. வாஞ்சலி. என்ன நான் சொன்ன மாதிரி பிரசாதத்துல விஷத்தை கலந்துட்டியா? கலந்துட்டம்மா. அது ஒழுங்கா வேலை செய்யும்ல? வேணா பாருங்க, பிரசாதத்தை சாப்பிட்ட 2 நிமிஷத்துல குழந்தை பரலோகம் போயிடும். இவ்ளோ முயற்சி எடுத்தோம், இந்த காரியம் எங்கேயாவது சொதப்புச்சு. அம்மா, நீங்க வேணா பாருங்க, அந்த குழந்தைக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடாதே. அம்மா, இது ரொம்ப கொடூரமான விஷம். எந்த டாக்டர் வந்தாலும் ஆள் எப்படி செத்தாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இதை மட்டும் நீ பக்காவா செஞ்சு முடி. உனக்கு பேசின தொகையை விட 5 மடங்கு அதிகமா தரேன். கண்டிப்பாம்மா. நம்மகிட்ட வேலை சுத்தமா இருக்கும். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கோவில் பிரசாதத்தை நீங்க தர போறீங்களா இல்ல அந்த அம்மா தர போறாங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொன்ன வேலையை மட்டும் செய். பிரசாதத்தை சீக்கிரம் கொண்டு வர வழியை பாரு. சரிங்கம்மா. மம்மி 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 என்னடா? மம்மி, இந்த பூஜை எல்லாமே எனக்காகவா? ஆமாண்டா, இது எல்லாமே உனக்காக மட்டும்தான். எதுக்கு மம்மி எனக்காக செய்றீங்க? ரொம்ப நாளா நீ எனக்கு கிடைக்காம நான் தேடிட்டு இருந்தல்ல, அப்போ நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்டா. என்ன வேண்டிக்கிட்டீங்க? என் அஞ்சலி பாப்பா நல்ல விதமா எனக்கு திரும்ப கிடைச்சா சக்கரை பொங்கல் செஞ்சு அதுல நெய்யெல்லாம் ஊத்தி சாமிக்கு படைச்சு, அதுக்கப்புறம் அஞ்சலி பாப்பாக்கு நானே என் கையால ஊட்டி விடுறதா வேண்டிக்கிட்டேன். அப்போ எனக்கு ஊட்டி விட போறீங்களா மம்மி? ஆமாண்டா செல்லம், அம்மாவோட வேண்டுதல சாமி நிறைவேற்றி வச்சிருச்சுல, அதனால அஞ்சலி பாப்பாக்கு இன்னைக்கு நான் சக்கரை பொங்கல் ஊட்ட போறேன். அப்போ காவியாக்கு? அவளுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் அஞ்சலி பாப்பாக்கு தான். ஹே ஜாலி! ஆமா, பாப்பாக்கு புளியோதரை பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல, சக்கரை பொங்கல் பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும் மம்மி. ரொம்பனா எவ்ளோ? இவ்ளோ பிடிக்கும். ஒரு வாய் சாப்பிட்டு பரலோகம் போக போற, இதுல உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? இருடி, உனக்கு இருக்கு. தீபா, அர்ச்சனைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. அஞ்சலி பாப்பா வாங்க. சாமி, பிரசாதம் இந்தாங்க சாமி. குழந்தை பேர் சொல்லுங்க. அஞ்சலி, மகர ராசி, திருவோண நட்சத்திரம். சகசரீஷ புருஷக சகஸ்ராச சகஸ்ரபாத் சபோம் விஸ்வதோ வித்வா அத்யதிஷ்டத சாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யத்பவ்யம் சாமுதத்தத்வத்யேஷானக யதென்னை நாடிரோகதி வேதாமாயமதிமா அதோஜாயால்ச்ச புருஷக பாதோஸ்ய விஸ்வாபூதானி விவாதசாம்பரம் திவி விவாதத்வரை புருஷக பாதோ யசத்வாத் புனக ததோ இஸ்தெக் கிராமதே. சாமி, என்ன வளர்த்த அம்மா, அப்பா, காவ்யா, பாட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி அவங்க அழவே கூடாது.
पुरुष एवेदकं सर्वं यद्भूतं यच्च भव्यम् उदामुदत्तत्वत्केशानः यदेन्नेनादिरोगति. நான் யார்கிட்டயும் மாட்டக்கூடாது. என் பிளான் நல்லபடியா நடக்கணும். ஏ பிரியா, பூஜையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? பாட்டி பூஜை முடிஞ்சு பல மணி நேரம் ஆச்சு. கோயிலுக்கு வந்து புடவை பாக்குற பழக்கம் உங்களை விட்டு எப்பதான் போகுமோ தெரியல. விடுங்க, அம்மாவை ஏன் திட்டுறீங்க? உங்களுக்கு தெரியாது தீபா, இவங்க எப்பவுமே இப்படிதான். ஆமா, இது என்ன? இத மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கீங்க. இது சாமிக்கு வச்ச பிரசாதம். இது குழந்தைக்கு ஊட்டுறதுக்காக நான் தான் தனியா எடுத்து வைக்க சொன்னேன். ஓ, நான் ஊட்டிடுறேன். இது எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அஞ்சலி பாப்பா, அம்மா கூட பிரசாதம் சாப்பிடலாம் வாங்க. உட்காருங்க, சாப்பிடலாம். எங்க ஆ காட்டு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மம்மி. ரொம்ப நல்லா இருக்கா? இதுதான் உன்னோட கடைசி சாப்பாடு. நான் உங்களுக்கு ஒரு வாய் ஊட்டவா மம்மி? இந்த பிரசாதம் உனக்காக தான்டா. நீ மட்டும்தான் சாப்பிடணும். இதோட கடைசி வாய். மம்மி, நான் போய் விளையாட்டா? போ. போ, ஒரேடியா போயிடு. சரி காவியா, நீ வந்து கண்ணை மூடிப்பியா? நான் போய் ஒளிஞ்சுப்பேனா? சரியா? போய் கண்ணை மூடிக்க. யோ, என்னம்மா? என்னவோ சாப்பிட்டதும் 2 நிமிஷத்துல பரலோகம் போயிடுவான்னு சொன்னா, சாப்பிட்டுட்டு அவ போய் அங்க விளையாடிட்டு இருக்கா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, விஷத்தை கலந்தியா இல்லையா? ஏமா, கொடூரமான விஷமா? நாக்குல பட்டா சாவு நிச்சயம். அஞ்சலி, என்ன, நான் சொன்ன மாதிரி பிரசாதத்துல விஷத்தை கலந்துட்டியா? எங்க ஆ காட்டு. ஐயோ, ஏன் இப்படி ஒரு அபசகுணமான கனவு வந்துச்சு? பகல் கனவு பலிக்கும்னு சொல்வாங்களே. ஐயோ, அஞ்சலிக்கு என்னாச்சு? அஞ்சலி, ஐயோ கடவுளே, என் அஞ்சலிக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, அஞ்சலிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. எதுக்கு அந்த வீணா போன கனவு எனக்கு வந்துச்சு? அதுவும் ஓ சன்னிதானத்துல ஏதோ விஷம் கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டு குழந்தை விழற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அது அவங்க அம்மாவே அவ கையில கொடுக்கற மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் எதுவுமே நடக்க கூடாது. நீதான் அவ கூட இருந்து காப்பாத்தணும்.
அஞ்சலிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் உனக்காக விரதம் இருந்து எலுமிச்சை பழம் மாறி சாத்துறேன். அஞ்சலியை பத்திரமா பாத்துக்கோமா.